ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சுவையான டேஸ்டான மோர் குழம்பு எப்படி வாழைக்காவை யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோர் குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காவை கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுருங்க. அதாவது சிம்லே வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வேறு எண்ணெய் ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அது ஒரு செப்பரேட் டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை இங்கே போட்டிருக்கோம். ப்ளஸ் கொஞ்சோண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு, அந்த ஒரு 5-6 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டு பல் சேர்த்துட்டு இஞ்சியையும் ஒரு 2 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். அதாவது உங்களோட தயிர், அதாவது மோருக்கு ஏற்றாப்புல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உரப்ப தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க 2 பச்சை மிளகாய் எடுத்தாவே போதும். இது கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும், அதாவது அதோட பச்சை இது போகிற வரைக்கும் நம்ம ஜஸ்ட் ஒரு இலக்கி விட்டுக்கிறோம். அது முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, சின்ன வெங்காயம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். அந்த சின்ன வெங்காயம், இதுக்கு நான் யூஸ் பண்ணுற சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்து அதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் இலக்கி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், கொஞ்சோண்டு அதாவது இங்கே நான் யூஸ் பண்ணுறது 2 வரமிளகாய் யூஸ் பண்ணுறேன். இதுவும் பச்சை மிளகாவும் உங்கள் அளவுக்கு ஏற்றாப்புல யூஸ் சிலருக்கு காரமாக தேவைப்படும். இங்கே நாங்கள் காரமாக சாப்பிடாதனால 2 அதாவது இந்த வரமிளகாவில் உரப்பு இருக்காது. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போடாமல் கூட பண்ணலாம். ஆனால் மஞ்சத்தூள் போட்டு பண்ணும்போது தான் அந்த மோர் குழம்போட அந்த எல்லோ கலரிஷ் வர்றதுக்கு காரணமே நம்ம போடக்கூடிய அந்த மஞ்சள் தூள் தான். ஸோ அந்த மஞ்சத்தூள் போட்டு இங்கேயே இலக்கிடுங்க. ஸ்டவ் நமக்கு சிம்லேயே இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஆல்ரெடி வாழைக்காய் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம். அதை ஜஸ்ட்டு 2 இலக்கி இந்த அதாவது உரப்பு உப்பு காரம் எல்லாமே நமக்கு இதில் சேர்கிற மாதிரி ஒரு 4 இலக்கினதுக்கப்புறம் நம்ம தயிரை அடித்து வச்சுருப்போம், இல்லை கடைஞ்சி வச்சுருப்போம். அந்த மோரை இதில் ஊற்றணும். தயிராகவே போடக்கூடாது. அந்த மோரை நல்லா கடைஞ்சிட்டு இதில் நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபுல் ப்ராசஸ்க்குமே நம்ம ஃப்ளேம் லோவில் தான் இருக்கணும். ப்ளஸ் அது முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இது கொதிக்கவே கூடாது. கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம எல்லா இதுவும் சேர்ந்து எல்லோயிஷ் கலர் ஆயிரும். இப்போ நம்ம மல்லிப்பொடி பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு அந்த மல்லிப்பொடியை இங்கே தூவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சா போதும். இது கொதிக்கவே தேவை கிடையாது. ஊற்றினோன்னு கூட சில நேரம் ஆஃப் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் சூடானோன்னு ஆஃப் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இதில் உப்பு தேவையா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சுவையான டேஸ்டான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நமக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா இதை டக்குன்னு எடுத்து சமைச்சிடலாம். ப்ளஸ் இதில் காய் போடாமல் கூட, அந்த காய் ஆப்ஷன் இல்லாமல் கூட நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, காயை மட்டும் போடாமல் ஜஸ்ட்டு தயிரை மட்டும் ஊற்றி கூட நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.